சர்க்யூட் நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம். இது லிசன் லேர்ன் மேக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் சர்க்யூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு தேவையான காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா, பிசிபி போர்டு ஒன்று நம்மளுக்கு தேவைப்படும். 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்தது IRF 3205 MOSFET ஒன்று, 15K ரெசிஸ்டர், 10K ரெசிஸ்டர் ஒன்று தேவைப்படும். அடுத்தது 1 ohm ரெசிஸ்டர், நம்மளுக்கு ஸ்க்ரூ நெட்டு ஒன்று தேவைப்படும். LDR ஒன்று. நம்ம சர்க்யூட்டை சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்யூட் டயக்ராம் பற்றி பார்ப்போம் வாங்க. IRF 3205 MOSFET உடைய கேட் டெர்மினல்லேருந்து நம்ம 10K ஒன்று சால்டரிங் பண்ணணும். 10K உடைய அதர் பாயிண்ட்லேருந்து நம்ம 15K சால்டரிங் பண்ணி 15Kவை சாக்கெட்டோடைய பாசிட்டிவாக எடுக்கணும். ட்ரைன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டோடைய நெகட்டிவ் பின். ஸோ நம்ம சோர்ஸ்லேருந்து 1 ohm ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி 1 ohm ரெசிஸ்டரை சாக்கெட்டோடைய நெகட்டிவ் பின்னில் வச்சு நம்ம சால்டரிங் பண்ணணும். நம்ம LDRோட 1 டெர்மினலை 15Kவும் 10Kவும் மீட் ஆகிற பாயிண்டில் வச்சு சால்டரிங் பண்ணணும். LDRோட அதர் டெர்மினலில் நம்ம சாக்கெட்டோட நெகட்டிவில் வச்சு சால்டரிங் பண்ணணும். சாக்கெட்டோடைய பாசிட்டிவ் டெர்மினலேருந்து நம்ம அவுட்புட் பாசிட்டிவாக எடுக்கணும். வாங்க நம்ம சர்க்யூட்டை சால்டரிங் பண்ணுவோம். நம்ம 15K ரெசிஸ்டரையும் சாக்கெட்டோடைய பாசிட்டிவ் பின்னையும் சால்டரிங் பண்ணிப்போம். அடுத்தது மாஸ்ஃபெட்டை நம்ம சால்டரிங் பண்ணிப்போம். அடுத்தது LDRோடைய ஒரு பாயிண்ட்டை 15K ரெசிஸ்டர் 10K ரெசிஸ்டர் மீட் ஆகிற பாயிண்டில் வச்சு சால்டரிங் பண்ணிக்கணும். 10K ரெசிஸ்டரோட இன்னொரு டெர்மினலில் நம்ம கேட் டெர்மினலில் வச்சு சால்டரிங் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம சோர்ஸோடைய ஒரு பாயிண்டில் இருந்து LDRோட ஒரு பாயிண்ட்டையும் 1 ohm ரெசிஸ்டரோட ஒரு பாயிண்ட்டையும் வச்சு சால்டரிங் பண்ணணும். ஸோ நான் சர்க்யூட்டை கம்ப்ளீட்டாக சால்டரிங் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுதான் அந்த சர்க்யூட். இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.